குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசிர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சொல்லுங்க சாமி, வைகாசி விசாகம் நம்ம உறவுகள் எப்படி கொண்டாடணும்? இதோட ஒரு பெரிய ஸ்பெஷலே என்னன்னா, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த முருகப்பெருமான் ஓருடலாய் அம்பாளுடைய அரவணைப்பில் வரும் பட்சத்துல சிவனின் ரூபமாகவும் சக்தியினுடைய ரூபமாகவும் அந்த முருகப்பெருமான் அவதரித்த ஒரு அற்புத திருநாள். முருகப்பெருமானை மனதார யார் ஒருவர் நேசிக்கிறாரோ, யார் ஒருத்தவங்க முருகனை உண்மையாக காதல் செய்கிறார்களோ, யார் ஒருவர் முருகனை தன்னுடைய உள்ளத்தில் ஒருவனாக, உடலில் ஒருவனாக, இல்லத்தில் ஒருவனாக நினைக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் அந்த முருகப்பெருமான் அடிச்சு துவைச்சு எடுப்பார். அசிங்கமா திட்டாத குறையா பேசுவாங்க, முருகனை தூக்கி போடாத குறையா பேசுவாங்க. ஆனாலும் ஒரு பச்சிலம் குழந்தையை அடிச்சுட்டு அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு ஓடி போய் தாய் எப்படி அடைக்குமோ அதே மாதிரி முருகனை நேசிப்பவர்கள் அத்தனை பேரும் முருகனை ஒரு குழந்தையாக ஓடி போய் காலை பிடிச்சிப்பாங்க. விரத முறைகள் எப்படி இருக்கும்? விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மனிதர்கள் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சார், ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டு எடுக்கிறது, பாய்ப்படுக்கையில் இருக்கிறதுலாம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு விரதம் அப்படின்னு அவன் இருக்கிறான்னா தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம் சார். ஆழ்மனசு வேலை செய்யும் பட்சத்துல அந்த ஆழ்மன சக்தியோடு தன்னுடைய பிரார்த்தனை கனெக்ட் ஆகும் பட்சத்தில் அவர்கள் நினைப்பது சத்தியமாக நடக்கும். இந்த முருகர் வழிபாடு அப்படிங்கிறத நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பழனியில் போய் கும்பிடணும், திருச்செந்தூர்ல போய் கும்பிடணும், இல்லை சிறுவாபுரியில் கும்பிடணும், வடபழனி வந்து கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது சரியா? அல்லது என் வீட்டு பக்கத்திலே முருகர் இருப்பாரு, நான் அங்கேயே போய் கும்பிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, அது சரியா? வேண்டுதல் வைக்கணும் முருகர்கிட்ட, என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கணும்? சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சார். சாமி, வைகாசி விசாகம் நிறைய நம்ம உறவுகள் கேட்பாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் அருண்குமார் சார்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஏன்னா போன வட்டமே இந்த கந்தசஷ்டி விரதம் பேசணும்ல, பயங்கர ஹிட்டு சாமி. சொல்லுங்க சாமி, வைகாசி விசாகம் நம்ம உறவுகள் எப்படி கொண்டாடணும்? ஸோ வைகாசி விசாகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் முருகப்பெருமானுக்காக இருக்கக்கூடிய விரதங்களில் ஒரு அற்புதமான விரதமாக வைகாசி விசாகத்தை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்த ஒரு தினத்தை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தாற்பயமே நம்ம பார்த்தோம்னா, அசுரர்களுடைய ஆட்டம் அதிகமாயிடுச்சு. அந்த தேவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமானிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். அசுரர்களுடைய ஆட்டத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றி பொட்டிலிருந்து 6 தீப்பிழம்புகளை சரவண பொய்கையிலே அனுப்புறாரு. அந்த சரவண பொய்கையில் 6 தாமரை மலரின் மீது அந்த 6 தீப்பிழம்புகளும் ஒவ்வொன்றாக படர்கிறது. அந்த 6 தீப்பிழம்பிலிருந்தும் 6 முகங்கள் உருவாகிறது. அதை பார்க்கக்கூடிய பார்வதி தேவி அங்கிருந்து அந்த 6 தீப்பொறிகளையும் அள்ளி அணைக்கிறாங்க. அந்த 6 முகத்தையும், அந்த 6 முகத்தை தன்னகத்தை ஒரு சேர அணைக்கும் பொழுது அறுமுக பெருமானாக ஓருடலோடு முருகப்பெருமான் அங்க அவதரிக்கிறாரு. ஸோ இதோட ஒரு பெரிய ஸ்பெஷலே என்னன்னா, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த முருகப்பெருமான் ஓருடலாய் அம்பாளுடைய அரவணைப்பில் வரும் பட்சத்துல சிவனின் ரூபமாகவும் சக்தியினுடைய ரூபமாகவும் அந்த முருகப்பெருமான் அவதரித்த ஒரு அற்புத திருநாள். அப்போ இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு மறைமுகமான எதிரிகள், சத்துரு, கடன், நோய், பல்வேறு விதமான சொல்ல முடியாத வழிகளை யாரெல்லாம் சுமந்து இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த விரதத்தை கடைபிடித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு வெற்றிகளை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வார். நிச்சயமா சார். நிறைய பேர் முருகரே திட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வைகாசி விசாகம் புண்ணியம் பண்ணும். நிறைய பேர் வேணாம் சார், முருகனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் பேசுகிற நாள்ல இருந்து மூச்சுக்கு 300 தடவை முருகா முருகா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் அதே முருகப்பெருமான் வாழ்க்கையில கொடுத்த வழிகள் அப்படின்றத தாண்டி அது ஒரு சவால் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாராவது முருகனை திட்டி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. முருகப்பெருமானை மனதார யார் ஒருவர் நேசிக்கிறாரோ, யார் ஒருத்தவங்க முருகனை உண்மையாக காதல் செய்கிறார்களோ, யார் ஒருவர் முருகனை தன்னுடைய உள்ளத்தில் ஒருவனாக, உடலில் ஒருவனாக, இல்லத்தில் ஒருவனாக நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அந்த முருகப்பெருமான் அடிச்சு துவைச்சு எடுப்பார். அசிங்கமா திட்டாத குறையா பேசுவாங்க, முருகனை தூக்கி போடாத குறையா பேசுவாங்க. ஆனாலும் ஒரு பச்சிலம் குழந்தையை அடிச்சுட்டு அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு ஓடி போய் தாய் எப்படி அடைக்குமோ அதே மாதிரி முருகனை நேசிப்பவர்கள் அத்தனை பேரும் முருகனை ஒரு குழந்தையாக ஓடி போய் காலை பிடிச்சிப்பாங்க. அருமை அருமை அருமை. அப்படி அந்த கருணை கடவுளான அந்த குழந்தை தெய்வமான முருகப்பெருமான மனதாரை நேசித்தாலே போதும், அந்த நினைச்சிட்டாலே முருகான்னு நினைச்சா போதும். நான் ஒரு விஷயத்த மனசார உணர்ந்தது, என்ன இது, எல்லாரும் நல்லது செய்யறோம், நல்லதை நினைக்கிறோம்,
நல்லதை பேசுறோம், அப்புறம் ஏன் கடவுள் வந்து நிறைய பேர்த்துக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு? உண்மை நிறைய பேர் கேட்குற கேள்வி இல்லை அது. சார் நான் ஜாதகம் பார்க்குறேன் சார், நல்ல குடும்பம் சார், நல்ல பிள்ளைய வளர்க்குறாங்க சார், ஆனால் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழாம வந்துடுது. நல்ல வரன் வச்சிருக்காங்க, பையன் நல்ல வேலை செஞ்சிருக்கான் சார், திருமணம் நடக்கவே மாட்டேங்குது சார். ஒரு அப்பாவியான தம்பதியரா இருக்காங்க சார், அவங்களுக்கு குழந்தை இல்லை சார். முந்தா நாள் ஒரு ஜாதகம் பார்க்குறேன் சார், 42 வயசு சார் பையனுக்கு, பாப்பாவுக்கு 38 வயசு ஆகுதுங்க. அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை உருவாச்சுன்னா எங்களுக்கு 7 மாதத்துல அந்த குழந்தை கலைஞ்சிருச்சு. திரும்ப அந்த குழந்தைக்கு நாங்கள் முயற்சி பண்ணலான்னு போய் மருத்துவர்களை ஆலோசிக்கும் பொழுது இல்லை, ஏதோ ஒரு குறைபாடுகள் அந்த குழந்தைக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு அந்த புள்ள ரொம்ப மனம் உடைஞ்சு வருத்தப்பட்டு என்கிட்ட பேசுது. ஆனால் ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தா எந்த தோஷமும் இல்லை, புத்திர தோஷமோ பெரிதளவுக்கான சர்ப்பதோஷத்துக்குரிய தாக்கங்கள் கூட அதில் இல்லை. ஆனாலும் நான் சொல்றேன், கவலைப்படாத, இந்த வைகாசி விசாகத்தில் நீ விரதம் சத்தியமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு புத்திரவாக்கியத்தை கொடுப்பான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய 15 வருட அனுபவத்தில் பல்லாயிரம் ஜாதகங்களை பார்த்து பல தம்பதியர்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண ஒரு விரதம் இந்த வைகாசி விரதம். இந்த வைகாசி விசாகத்துல விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த முருகப்பெருமானே புத்திரக்காரகனாக பிறக்கிறான். அதை நான் கண்கூட பார்த்தேன். 40 வயசை கடந்தவங்களுக்கு குழந்தை இருக்கு, 45 வயசுல குழந்தை இருக்கு, 48 வயசுல குழந்தை பிறந்திருக்கு. முதல் குழந்தையை இயற்கையாக கருத்தரிச்சு. அப்ப அப்படிப்பட்ட பல அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு விரதமாகத்தான் வைகாசி விசாகத்தினுடைய விரதம் இருக்கிறது. நிச்சயம் அந்த விரத முறைகள் எப்படி இருக்கும் சார்? விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மனிதர்கள் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சார், ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டு எடுக்கிறது, பாய்ப்படுக்கையில் இருக்கிறதுன்றதுலாம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு விரதம் அப்படின்னு அவன் இருக்கிறான்னா தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தமா வச்சுக்கணும் சார். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும், நல்ல புத்தியை ஏற்படுத்திக்கணும், நல்ல எண்ணங்களை தனக்குள்ள உருவாக்கணும். பொதுவா விரதம் அப்படின்றது என்னுடைய பார்வையில் நான் பார்ப்பது தன்னுடைய ஆன்மாவை ஒரு மனிதன் உள்ளார்ந்து உணரக்கூடியது தான் விரதம். தன்னால என்ன செய்ய முடியும், தன்னுடைய ஆற்றல் எந்த அளவுக்கான வெளிப்படையான சக்திகளை உள்ளடக்கியது. இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான் சார். நம்ம பேசக்கூடிய நேரத்திலே இந்த ஆற்றல்கள்ல அணுக்கள் அத்தனையும் பரவி இருக்கு. எந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயம் மட்டும்தான் நம்மகிட்ட வந்து சேரும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. இப்போ இந்த புற வாழ்க்கையில நம்ம அகப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னு சொன்னா, யோசிச்சு பாருங்களேன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? இல்ல சார். உங்களுக்கு தெரியும் சார் உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு சொல்லி. உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா அந்த 100 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அந்த 100 ரூபாய் உங்களால உங்க விருப்பப்படி செலவு பண்ண முடியுதா? சத்தியமா முடியாது. அதுல 1000 இடையூறுகள் ஏற்படும். அந்த இடையூறுன்றது என்னன்னா, நீ ஏன்பா அந்த 100 ரூபாய் இதெல்லாம் வச்சிருக்க, நீ வேற எதுலயா செலவு பண்ணு, இல்ல இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணு, இல்ல நீ இந்த காரியத்துக்கு செலவு பண்ணலாமே, நீ ஏன் பிழைக்க தெரியாதனா இருக்க. இப்படி நம்ம புற அலைகளும் புற அழுத்தங்களும், அது வந்து அப்பா ரூபத்துல வரலாம், அம்மா ரூபத்துல வரலாம், மனைவி ரூபத்துல வரலாம், நண்பர்களால் வரலாம், பிள்ளைகளால் ஏற்படலாம். இப்போ ஏதாவது ஒரு அடுத்தவருடைய எண்ண அலைகள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறேன், இந்த விரத காலகட்டங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவையும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய உள்ளத்தையும் புனிதமாக ஒரு நேர்கோட்டில் அவன் செலுத்தும் பட்சத்தில் தன்னுடைய அலைகள் என்ன செய்ய முடியுன்ற வீரியத்தை அவர்கள் உணர்வார்கள். விரத காலகட்டங்களில் ஒரு மனிதன் மனதார எதை நினைக்கிறார்களோ அதை அவர்கள் எளிதில் அடைகிறார்கள். நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். சாப்பிடாம இருக்கும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க சார், நம்ம சின்ன பிள்ளையில இருந்து விரதம் இருக்கும் பொழுதுலாம் எப்பெல்லாம் பசிக்குதோ நமக்கு என்ன ஞாபகம் வரும்? முருகனுக்காக விரதம் இருக்கும், முருகனுக்காக விரதம் இருக்கும். முருகா உனக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்பா. அவருக்காக இல்லை, நம் தேவைக்காக நாம் கஷ்டப்பட்டு ஒரு கோரிக்கையை வச்சு இருக்கோம். ஆனாலும் அந்த கோரிக்கையை அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும் சார், எனக்கு உடம்பு சரியாகணும் சார், கடன் பிரச்சனை சரியாகணும் சார், நோய் சரியாகணும் சார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யுது. ஆழ்மனசு வேலை செய்யும் பட்சத்தில் அந்த ஆழ்மன சக்தியோடு தன்னுடைய பிரார்த்தனை கனெக்ட் ஆகும் பட்சத்தில் அவர்கள் நினைப்பது சத்தியமாக நடக்கும். அப்ப இந்த வைகாசி விசாகத்திற்கு அப்படி ஒரு அற்புத மகத்துவம் உண்டு. அதுவும் முருகனுக்குரிய நட்சத்திரம், விசாகம்னா குருவினுடைய நட்சத்திரம். அப்ப அந்த குருவினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாள்ல விரதம் என்பது முதல்ல விஷயமா சொல்றது, உடம்ப சுத்தமா வச்சுக்கோங்க, மனசை சுத்தமா வச்சுக்கோங்க. தவறான சிந்தனை, தவறான எண்ணம், தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள அவங்க இல்லாம இருந்துட்டாலே போதும். அதுல சிலர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொடங்கி இருப்பாங்க, சில பேர் முன்னாடியே 48 நாள் விரதம் இருந்து அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முடிக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் அன்னைய நாள் காலையில எந்திரிச்சு மனசார குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறை எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்து வாழை இலையில படையல் வச்சு முருகனுக்கு அறுசுவை உணவை படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிப்பவர்களும் இருப்பார்கள். ஸோ இது வழக்கமான விரதமாக இருக்கும். நம்ம நேர்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், தயவு கூர்ந்து உடலை சுத்தமா வச்சுக்குங்க, மனசை சுத்தமா வச்சுக்குங்க. அண்ட் இந்த விரதத்தோட நம்ம பக்தி இன்ஃபினிட்டி நேர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும், பொதுவா விரதம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறதுன்றது மட்டும் விரதம் இல்லை. விரதம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை சாப்பிடாம இருக்கிறதுன்றது ஒரு ரெசல்யூஷன் தானே அன்னைய நாள்ல. ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம உறவுகள் சொல்லுங்கன்னு சொல்லி, ஏன்னா அந்த ஒரு ரெசல்யூஷனை நம்ம எடுக்கிறோம் அன்னைய நாள்ல. சாப்பிடாம இருக்கணும் முருகனுக்காக
அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அந்த விரதம் நீங்கள் இருக்கும் பொழுது நம்ம உறவுகள் எல்லாரும் என்ன நினைக்கணும்னா, தவறான நபர்கள்ட்ட பேசுறதோ, தவறான நபர்கள்ட்ட பழகிறதோ, தவறான சிந்தனை உள்ளவர்களோடு தொடர்பில் இருப்பதையோ முதல் ரெசல்யூஷனா துண்டிக்கிறதுக்கு அந்த வைகாசி விசாகத்துல எடுத்தணும். அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது உங்களுடைய அன்பு விலை மதிக்க முடியாதது. அந்த அன்பை யாருக்கிட்ட நம்ம கொடுக்கிறோம், யாருக்கு போய் சேருது அப்படின்றதுல ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்தும், தவறான நேரம் வரும்பொழுது தவறான நபர்களை அறிமுகப்படுத்தும். அப்ப நீங்க யாரோடு சேருகிறீர்கள், யாரோடு பழகுகிறீர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பூவோட சேர்ந்த நாறு தான் மணக்கும். இப்ப நீங்க சேரக்கூடிய இடத்தை பொறுத்து உங்கள் வாழ்வு தீர்மானிக்கப்படும். இது 2வது விஷயமா எடுத்துக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்த மனசார சொல்றது, யாரை நம்பியும் யார் உங்ககிட்ட பேசினாலும் தயவு கூர்ந்து அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசுவதை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா கேட்கவும் கூடாது சாமி. இல்ல சார், மனுஷ பிறவியில கடவுள் படைச்ச ஒரு பெரிய டிஃபெக்டா அதை பாக்குறேன் சார். எனக்கே அந்த பழக்கம் இருந்துச்சு சார். எனக்கே சேர்த்தே சொல்றேன், அது ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும் சார். நமக்கு பிடித்த நபர் நம்மிடத்தில் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மனம் குளிர்றதுக்கு திருப்பி ஒரு பதில் பேசிடுவோம். அது அந்த அவங்கள பத்தி நமக்கு சம்பந்தமே தெரியாதுங்க. ஏன் பர்சனலா நானே அந்த மாதிரியான சில அனுபவங்களை, பல அனுபவங்களை பார்த்துருக்கேன். பட் அதன் மீது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஆத்மார்த்தமான ஞானம் என்னன்னா, அப்படி நம்ம யாரை பத்தியுமே தப்பா பேசவே கூடாது. அடுத்தவர்களை பற்றி நம்மிடத்தில் இன்னொருத்தவங்களே பேசினாலும் கூட அமைதியாக அந்த இடத்துல நீங்க கடந்து சென்று பாருங்கள். அதனுடைய கர்ம பலன் இவர்களுக்கு 100 மடங்கு வெற்றியை தரும். நிச்சயமா சார். இப்ப நான் மனசார நம்ம நேர்களுக்கு சொல்றது, தயவு செஞ்சு புறம் பேசுறத அன்னை நாளோட விட்டுருங்க. அதே மாதிரி முக்கியமா அந்த வைகாசி விசாக விரதத்துல எடுக்கக்கூடிய அடுத்த ரெசல்யூஷனா நான் நினைக்கிறது, நிறைய புண்ணிய காரியங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். புண்ணியம்னா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பெரிய தானத்தை பண்ணணும், தர்மத்தை பண்ணணும், காசு கொடுக்கணும், செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சத்தியமா அது புண்ணியம் கிடையாது. உங்களால் அடுத்தவருடைய மனம் படாம இருந்துட்டாலே போதும், அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான். யாரையும் நீங்கள் காயப்படுத்தக்கூடாது, யாரின் மீதும் நீங்கள் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யலாம். அது பொருளாக செய்யலாம், பணமாக செய்யலாம். ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் கூட அது ஒரு பெரிய புண்ணிய பலன்கள். நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார், புண்ணிய பலன் என்பது ஒரு மனுஷனுக்கு, நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தது, குரு பலன் எப்பொழுது ஜாதகத்தில் வருகிறதோ நம்ம செய்கிற புண்ணியத்துக்கெல்லாம் சத்தியமாக பலன் கிடைக்குது. 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி எப்பொழுது வருகிறதோ நம்ம செய்கிற பாவத்துக்கு பலன் கிடைக்குது. செஞ்ச பாவத்துக்கு, எஸ், செஞ்ச பாவத்துக்கும் கிடைக்குது சார். அழகான வார்த்தையை பிடிச்சுங்க சார். அன்னைக்கு தான் சார் அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இன்னைக்கு அப்படி இல்லை சார். உங்களை நான் கல்லால் அடிச்சேன்னா பின்னாடி என்ன அடிக்கிறதுக்கு அடுத்த நொடியே கடவுள் கொடுக்குறாரு சார். நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தது, இந்த பிறவியில், இந்த கலியுகத்தில் இன்னைக்கு நான் செய்யக்கூடிய விளைவுகளை பொறுத்து என் பிள்ளைக்கு ஜாதகம் தலையெழுத்து மாறுது சார். அன்னைக்கு ஜாதகத்தை நாங்க பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் ராகு இருந்துச்சுன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் தடபடுன்னு சொன்னவன். 7ல் செவ்வாய் இருந்துச்சு, 8ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா கல்யாணம் நடக்காது சார். 33, 34 வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தாங்க. எப்போ 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதே 7ல் செவ்வாய், 7ல் ராகு இன்னைக்கு இருந்துச்சுன்னா 17, 18 வயசுல கல்யாணம் நடந்துருது. 20வது வயசுல விவாகரத்து ஆயிடுது. அப்ப அதனுடைய மாற்றம் எப்படி இருக்குன்னா, நாம் செய்யக்கூடிய பாவ வினைகளும் கர்ம வினைகளும் நிச்சயமாக அடுத்த சந்ததியை சத்தியமாக தாக்குகிறது. அப்ப முடிந்த வரைக்கும் பார்க்கக்கூடியவங்க சின்ன வயசோ பெரியவங்களா இருந்தாலும் சரிதான், தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பாவ காரியங்களில் ஈடுபடாத விலகி இருக்கிறது நல்லது. அதுக்காக தான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யார் மனத்தையும் காயப்படுத்தக்கூடாது. உங்க சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களுடைய வழிகளை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அது ஒரு மிகப்பெரிய பாவமாக மாறும். வழிகள்ல நீங்க சந்தோஷப்படாதீங்க அப்படின்றது ஒரு அன்பான ரெசல்யூஷன் தான் நான் இதை சொல்றேன். இந்த முருகர் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் பழனியில போய் கும்பிடணும், திருச்செந்தூர்ல போய் கும்பிடணும், இல்லை சிறுவாபுரியில கும்பிடணும், வடபழனி வந்து கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது சரியா? அல்லது என் வீட்டு பக்கத்திலே முருகர் இருப்பாரு, நான் அங்கேயே போய் கும்பிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, அது சரியா? சார், முருகனை பொறுத்த வரைக்கும் கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் சார். இங்கதான் வந்து கும்பிடணும், இப்படிதான் கும்பிடணும், இந்த இடத்துல தான் நிக்கணும்னு முருகன் என்னைக்குமே எதிர்பார்த்தது இல்லை சார். அவன் மனசார நினைக்கக்கூடியது எல்லாம் உண்மையான பக்தியும் உண்மையான கருணையும், உங்க உள்ளமும் உடலும் சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு முருகன் சத்தியமாக வருவான். அதுதான் முருகனுடைய தாற்பயம். பட் என்ன, பலரும் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் மயத்துல இருக்கிறதுனால இந்த கோயில் போனாதான் அது நடக்கும், அந்த கோயில் போனாதான் அது நடக்கும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா, நானே காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா திருச்செந்தூர்னு ஒரு ஊருக்கு இருக்குன்னே கூட்டு போய் காட்டினார். அந்த முருகனை பார்த்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பற்று, ஈர்ப்பு, காதல் எல்லாமும் வருகிறது. ஏன் பேசக்கூடிய நேரத்துல நேத்துக்கு தான் முதல் முறை சிறுவாபுரி முருகனே போய் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. திருக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவது தவறில்லை, இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டாதான் அந்த முருகன் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்றது எந்த விதியிலும் இல்லை. நீங்கள் நினைத்த இடத்திலே முருகனை நினைத்தாலே அந்த முருகன் உங்களுக்காக ஓடோடி வருவான். உங்க வீட்டுல ஒரு சின்ன படம், அந்த படத்தை வச்சு நீங்க மனசார முருகா
உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் கடவுளே, நீ வந்து என் வாழ்க்கையில் ஒரு விளக்கேத்தி வை அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அந்த முருகன் நிச்சயமா பெரிய அதிசயத்தை செய்வான். நிச்சயமா. தன்னால் முடிந்தவர்கள் திருக்கோவில்களுக்கு செல்லலாம். இந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு இல்லை. எந்த முருகன் கோவில் பக்கத்துல இருந்தாலும் அந்த முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. வைகாசி விசாக நாள்ல முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு தானத்தை செய்து இவர்கள் வழிபடும் போது இவருடைய கர்ம பலன்கள் 100% குறையும். ஏன்னா இந்த மனுஷ பிறவி என்பது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தப்பு, ஏதாவது ஒரு பாவம் செய்ய தூண்டுது உடம்பு மனசும். அப்போ அந்த மாதிரியான சில குற்ற உணர்ச்சியில் தவிப்பவர்கள் இந்த விசாக தினத்தை பயன்படுத்தி அந்த முருகனிடத்துல வேண்டி இவங்க கையால ஒரு 10 பேர்த்துக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்தாங்கன்னா குற்ற உணர்வு இல்லாமல் அவர்கள் செய்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு அந்த முருகனுடைய பாதத்தை அடையலாம். சாமி, நீங்க ரெசல்யூஷன் சொல்லிட்டீங்க, நம்ம உறவுகள் பார்த்துருப்பாங்க. வேண்டுதல் வைக்கணும் முருகர்கிட்ட, என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கணும்? முருகர்கிட்ட எல்லாருமே நம்ம உறவுகளுக்கு நான் அன்போடு சொல்லக்கூடிய ஒரே வேண்டுதல் தான், நல்ல அமைதியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, வளர்ச்சியை கொடுங்க, நல்ல நிம்மதியை கொடுங்க, நல்ல பேர் புகழ கொடுங்க, நல்ல அந்தஸ்தை கொடுங்க, நல்ல கௌரவத்தை கொடுங்கன்னு மட்டும் கேட்டாலே போதும். இது அத்தனையுமே அவங்களுடைய வாழ்வியலுக்குள்ள அடங்கிடும். ஒரு மனுஷனுக்கு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது எப்ப கிடைக்கும்னா தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமும் அவர்களுக்கு நிறைவடைந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் முருகனுடைய பாதத்துல இறுக்கமா வச்சுக்கிட்டாலே போதும். இந்த ஒரே ஒரு வேண்டுதலை அவர்கள் மனதார நினைக்கும் பட்சத்துல அவருடைய உடல் தெளிவடையும், அவருடைய உள்ளம் தெளிவடையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும், பொருளாதார ரீதியாக பெரிய மேன்மையை பெறுவார்கள், சகோதர வழி உறவுகளுக்கு அவங்க செய்ய நினைச்ச காரியங்களை செய்வாங்க. வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், சொகை வாங்கணும்னா முருகன் அதுக்கான சக்திகளை எல்லாத்தையும் கொடுப்பாரு. ரொம்ப நாளா புத்தர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு புத்தர பேரை ஏற்படுத்துவாரு. தீராத நோயில மாட்டிக்கிட்டு இருக்க சார் அப்படின்னா அந்த விசாக விரதத்தின் மூலமாக அந்த தீராத நோயும் தீரக்கூடியதாக இருக்கும். சார் காலங்கடந்த கல்யாணத்துக்கு காத்திருந்து கல்யாணம் நடக்கலன்னு நினைப்பவர்களுக்கு கூட திருமண பந்தங்கள் கூடி வரும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் அத்தனை பேரும் இணைவார்கள், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் அந்த முருகப்பெருமான் அருள்வதற்கு காத்திருக்காரு. வியாபாரம் செய்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும், பல பேருக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லை, தெய்வ ஈடுபாடு இல்லை, கோயிலுக்கு போக முடியல, சாமி கும்பிட முடியல, குலதெய்வம் எங்க வீட்டிலே இல்லை அப்படின்னு நினைப்பவர்கள் கூட இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடித்தால் இல்லத்திலே முருகப்பெருமானே எழுந்தருளி உங்களுடைய குலதெய்வத்தை அவரே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிடுவார். அருமை சார். யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் சார்? உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்கக்கூடியவர்கள் இந்த விரதத்தை நிச்சயமாக கடைபிடிக்கலாம் சார். இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இருக்கலாம். விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நினைச்சுக்கிறது தன்னைத்தானே வருத்தி கொண்டிருப்பது மட்டுமே விரதம் அல்ல. எவர் ஒருவரால் உடலையும் மனதையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு முருகனுடைய சிந்தனையோடு அன்றைய நாளை கடக்க முடிகிறதோ அவர்கள் அத்தனை பேரும் முருகனை நினைக்கலாம், முருகனை பிரார்த்திக்கலாம், முருகனை கொண்டாடலாம். அந்த நாள்ல அதுவே விரதம் தான்றீங்க. அதுவே மிகப்பெரிய விரதமாகத்தான் நான் பார்க்கிறேன். முடிந்த வரைக்கும் அன்னைக்கு முருகனுடைய கீர்த்தனைகளோ, முருகனுடைய பாடல்களையோ, கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் உள்ளிட்ட பல விஷயங்களை படிக்கலாம், கேட்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச முருகனுடைய பாடல், சினிமா படத்துல தேவருள் தெய்வத்திலிருந்து தொடங்கிய பாடல்கள் கேட்கும் போதே உடம்பு செலுக்கும். அந்த பாடல்களை உடல் உருக உள்ளம் உருக நீங்கள் உள்வாங்கினாலே போதும், அந்த உணர்வுகளை முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்குள் கடத்துவான். தொடர்ச்சியா ஒரு கேள்வி சாமி, அந்த வைகாசி விசாகம் விரதம் இருந்துட்டேன், எனக்கு அடுத்த வைகாசி விசாகம் எப்படி இருக்கும்? மேற்கூறிய அத்தனை பிரார்த்தனைகளும் நிச்சயமாக 100 மடங்கு வெற்றி அடையும் சார். முன்னாடி நம்ம ஒரு 12 பிரார்த்தனைகளை சொல்லிக்கிட்டே வந்தேன். அத்தனை விஷயங்களும் சத்தியமாக நடக்கும். ஏன்னா இந்த உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மா விரதம் தொடங்கினது வைகாசி விசாகத்துல தான் முதல்ல தொடங்கினேன். முருகனுக்காக ஒரு விரதம்னு இருந்ததே நான் வைகாசி விசாகத்துல தான். அந்த வைகாசி விசாக விரதம் என்பது ஒரு மனிதன் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவனுடைய உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும், மனம் தெளிவடையும், அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, சிந்தனை, செயல்கள் அத்தனையும் வெற்றி அடையும். இன்னும் சொல்லணும்னா ஒரு திசை தெரியாத வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கைக்கு எது சரி தப்புன்னு நமக்கு தெரியாது. நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதுக்கே நம்ம நினைச்சுக்கிட்டு போவோம். ஆனா அந்த வைகாசி விசாக விரதத்தின் இருப்பதன் மூலமாக முருகப்பெருமான் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் அற்புதமான ஒரு கந்தத்தை வச்சு இழுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைப்பாரு. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்களிடத்தில் அவரே கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அதை நீங்க 12 மாதத்தில் கண்கூட பார்க்கலாம். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. நன்றி சார்.